Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. 24 தொகுதிகளையும் ஒரு அமைச்சர் போய் பார்த்து அதை ஒரு அறிக்கையாக முதலமைச்சரிடத்துல சமர்ப்பித்த வரலாறு தமிழ்நாட்டில் இல்லை. உங்களுக்கு ஏன் சார் அது தோணுச்சு? நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு பார்த்தா அந்த மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் இது கட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேப்பராக தொங்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால் போய் பார்த்தா மேக்ஸோட ஃபார்முலாஸ் யாருங்க இது பண்ணா ஒரு டீச்சர்ஸ் நான் ரொம்ப சந்தோஷமா இல்லை சார் இந்த மரத்துக்கு போய் நாங்கள் கணித மரம்னு வச்சிருக்கோம் சார், பிள்ளைங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவேன். 1 or 2 years பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். சில செய்திகள் நாங்கள் ரொம்ப பெருமையாக இன்றைக்கி ஒரு இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு பையன் இப்படி அடிச்சிட்டாங்க, இப்படி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு போதை பழக்கத்தில் வந்து இப்படி ஒரு வீடியோ வருது. ஸோ இதெல்லாம் பார்க்க அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு பத்திரிகை துறை ஊடகத்துறை என்ன பண்ணா இதுக்காக காரணம் அதுக்காக காரணம்னு சொல்லி தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. என் பேர பிள்ளைய என் கண்ணு முன்னாடி அடிச்சுக்கிறான், நான் சமாதானப்படுத்த போனா ஒரு மணி நேரத்தில் அவன் ஒருத்தன் தோலை கையை போட்டு பேசிட்டு போறேன். இப்படிதான் பிள்ளைங்களோட இயல்பு. முதலமைச்சரோட 234 தொகுதி நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே எதாச்சியா போன் அடிக்கிறாங்க, அவங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு எங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன்னா ஜென்ரலா கேட்கறாங்க. சரி, இன்னைக்கு தான் சொன்னேன் 234 தொகுதி முடிக்க வர உங்க தொகுதிக்கு தான் நான் போயிட்டு இருக்கோம், அப்படியே சேச்சு நீ பாருன்னு வச்சுட்டாங்க. குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது முழுக்க முழுக்க அவர்கள் கொடுக்கத்தான் வேண்டும் என்பதுதான் நம்முடைய மக்களினுடைய உரிமை. இப்போ நம்ம ஊரு, நம்ம பள்ளி, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற வெளி விஷயங்களை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறதுக்கான திட்டத்தை எப்படி நீங்க நியாயப்படுத்துறீங்க? சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்னமும் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கான ஆக்டே இருக்கு இல்லையா? சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டினா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டில் வந்து அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து அவங்களே வாலண்டியராக வந்து தேர் ரெடி டு கான்ட்ரிபியூட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல்ஸ். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வருது, இப்படி எல்லாருமே கேட்குறாங்க. சரி, அரசாங்கம் சார்ந்துட்டு நிதி ஒரு பக்கம் வருது, அது சார்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், அது சார்ந்து பல திட்டங்கள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அது சார்ந்து இன்னும் வேறு என்னென்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணம் மட்டும் இல்லாமல் வேறு மற்ற பணத்தை வந்து வேறு எதுக்கான புது திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது தான் நான் சொன்னால் கிட்டத்தட்ட 67 வகையான திட்டங்களை இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? அதுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு அது போகுதுமானதாக இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யாராச்சும் இந்த வாலண்டியர்ஸ் தன்னார்வத்தோடு இது நான் படித்த பள்ளிங்க, நான் படித்த பள்ளிக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பா அம்மாவுடைய பிறந்த நாளுங்க, எங்கள் தாத்தாவுடைய நினைவு நாளுங்க, நான் படித்த ஸ்கூலுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது ஒரு யாரும் இல்லாத ஒருத்தவங்க ஆதரவற்ற இல்லத்தில் போய் சாப்பாடு போடுறதாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்த ஒரு பள்ளியில் போய் இந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறவங்க நான் இன்னைக்கு நிலைமையில் இருக்கிறது காரணமே ஏணிப்படி என் ஸ்கூல் தாங்க செய்யும். இப்படி எண்ணங்களோட எனக்கு கண்டிப்பாக இருக்கேன். ஒரு காலமும் பண்ணியிருந்திருப்பாங்க அது. ஸோ இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அப்படி பண்ணும்போது சரி யாராச்சும் இருந்தால் வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, இஃப் யூ ரியலி வாண்ட் டு கான்ட்ரிபியூட்னா வாங்கன்னு சொல்லும்போது தான் இந்த போர்ட்டல் நாங்கள் வந்து பண்ணோம். போர்ட்டல் பண்ணும்போது கூட முதலமைச்சர் வந்து இந்த போர்ட்டல் விழாக்கு நான் வந்துட்டு போகிறது, சீஃப் கெஸ்ட்டாக வர்றது முக்கியம் கிடையாது, முதல்ல நான் ஏன் சொந்த பணம் 5 லட்ச ரூபா கொடுத்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 500 கோடி ரூபாய் நீங்கள் வந்து சேர்ந்துருக்குது. ஆல்மோஸ்ட் 2022 டிசம்பரில் ஆரம்பித்தது 2024 இந்த டிசம்பரில் 500 கோடி ரூபா வந்திருக்கும்போது ஒரு அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. இவங்ககிட்ட நான் பணத்தை நான் கொடுக்குறேன், இவங்க போர்ட்டலை நான் பதிவு பண்ணுறேன், இந்த ஃபண்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக வேறு எங்கேயும் டைவெர்ட் பண்ண மாட்டாங்க, இது நம்மளுடைய ஸ்கூலுக்கு நான் என்ன பர்பஸ் கொடுத்தனோ அது இவங்க பயன்படுத்தாங்க. ஒரு நம்பிக்கை, அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை, எங்கள் டிபார்ட்மெண்ட் மீது இருக்கின்ற நம்பிக்கையாகத்தான் அதை நான் பார்க்குறேன். இன்னமும் பெருந்தலைவர் காமராஜர் காலத்துலேருந்து பள்ளி சீரமைப்பு மாநாடுன்னு அவர் 1957 அந்த காலத்தில் நடத்தி அன்னைக்கே பெரிய அமௌண்ட் அது இடமாக கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு ஃபேன் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு பென்சில் கொடுத்தாலும் சரி, அது அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தோம். இதே ஆனால் தங்கம் தென்னரசன் காலத்துலையும் இருந்தது. ஸோ இதுக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா அது கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடுங்கிற வகையில் வந்து பெற்றோர்களை கொண்டாடணுங்கிற வகையில் நாங்களே ஒரு அமைச்சராக இருக்க நானாக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க சரி, அவரே அந்த சீரை கையில் எடுத்துகிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த சீர் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு சீர்வரிசை கொடுக்குற மாதிரியானது இன்றைக்கி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இல்லைங்க நான் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, நான் ஒரு விவசாய குடும்பம், என்னால் ஒரு 500 ரூபா கொடுக்க முடியுங்க இந்த ஸ்கூலுக்கு, என் பேரன் என் பேத்தியில் என் பிள்ளை படிக்க ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலமாக அதையும் நீ கலெக்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கே உன் கையாலே கொடுப்பா, நீ என்ன
கிரெடிட்லாம் எங்களுக்குலாம் வேணாம்ப்பா, நீயே வச்சுக்க, நீ உன் பிள்ளைக்கு கொடுக்குற, உன் பேர பிள்ளை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பணியை தான் இன்னைக்கு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். உள்ளபடியே அது எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் அதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக சார், நான் வந்து பிஎட் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு 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 செக்ஷன் மட்டும் என்னென்னா கமிஷன். எக்ஸாம் எழுதிடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம். கமிஷன் அப்படின்னாலே ஒரு பதட்டத்தை வந்து அந்த பாடத்திட்டத்திலே எங்களுக்கு ஏற்படுத்திடுவாங்க. நீங்கள் ஒரு அமைச்சரா 234 தொகுதிகளுக்கும் பயணம் பண்ணியிருக்கீங்க, போயிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன அறிவுக்கு 24 தொகுதிகளையும் ஒரு அமைச்சர் போய் பார்த்து அதை ஒரு அறிக்கையாக முதலமைச்சரிடத்துல சமர்ப்பித்த வரலாறு தமிழ்நாட்டில் இல்லை. உங்களுக்கு ஏன் சார் அது தோணுச்சு? இல்லை, ஒரு அமைச்சராக நான் வந்து என்னுடைய சேம்பர்லேயே உட்காந்துட்டு வேலை பார்க்கலாம். எனக்கான புரோட்டோக்கால் எல்லாம் கொடுக்குது. அமைச்சருங்க புரோட்டோக்கால் வரப்போகுது, எனக்கான மரியாதை எல்லாம் இருக்க தான் போகுது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மாதம் மும்மாரி மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்போ தான் தெரியுது, வசனமாக தெரியும், அவ்வளோதான். அது ராஜா அவருக்கு உரிமை இல்லையாக இல்லைங்க. ராஜா வெளியில் பார்த்தாலே தெரியுமாங்க, மழை பெய்யுது எல்லாம். அப்போ ராஜா உள்ளே தான் உட்காந்துருப்பாரு, வெளியே வரமாட்டாரா? அப்படி இருக்க முடியாது. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ நான் வெளியில் போனால் தானே நமக்கு என்னன்னு தெரியும் என்பதற்கு அப்பயே நான் முடிவு பண்ணேன். நான் என்னால் ஒரு இடத்துல உட்கார முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். ஏன்னா அவர் மேயராக இருந்தபோதும் சரி, அல்லது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நிறைய இடத்துல அவரை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க. அவர் நின்றுக்கிட்டே 1000 பேருக்கு வந்து சுயோதி குழுக்களை கொடுப்பாராம், மற்றவங்களாம் கூட உட்காரவங்க போயிடுவாங்க. ஆனால் இவர் எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை அடுத்த நிமிஷம் அங்கே போய் நிற்பாராம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாரு. இது நம்மளை அறியாம நமக்குன்னு ஒரு ரோல் மாடல்னு ஒருத்தன் கிரியேட் ஆகும். அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாம. இவர் நினைச்சா சும்மா இருப்பா, யாரு தெரியுமா அவர் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், பேசாம ஒரு இடத்துல கூட இருந்திருக்கலாம். ஏன் அவர் இல்லை, அவர் ஏன் தமிழ்நாடு தான் சுற்றுறாரு? அப்போ அவர் தெரிஞ்சுக்கிறதுனால டெவலப்மெண்ட் போயிட்டு அவரை சிந்திக்க முடியுது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. அப்போ நம்ம அப்படிதான் பண்ணணும். நம்ம ஒரு இடத்துல உட்காந்தா வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு பகுதிக்காக நம்ம போக வேண்டும். ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கணும். நம்ம ஒரு டீச்சர், ஒரு செகண்டரி கிரேட் டீச்சரோட நிலைமை என்ன, அவங்க மனநிலை என்னவா இருக்கு, ஒரு பிடி டீச்சரோட மனநிலை என்ன இருக்கு, பிஜி டீச்சர்னு நினைக்கிறாங்க, அங்கே இருக்க பிடி மாஸ்டர் யாரு, அங்கே இருக்கிற தண்ணி கொண்டு வரவங்க எப்படி இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஸ்கூல்னு போய்ட்டு அது என்னென்னதான்ப்பா இருக்குது அதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். உட்காந்து நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸஸ் முன்னே உட்காரும்பொழுது 77 விதமான காம்பனன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் சார். சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் ஸ்கூல்ஸ்ன்னு இருக்குது, சமஸ்கிருதம் சொல்லித்தரத்துக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, உருது சொல்லித்தரத்துக்கு ஒரு ஸ்கூல், அரேபிக் சொல்லித்தரத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கன்னடிக்கா, இப்போ நான் தலிக்கு போகும்போது கன்னட மொழி சொல்லித்தரத்துக்குள்ள அந்த வழியில் மட்டுமே பாடம் சொல்லித்தரத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, மீடியம் ஆஃப் இருக்குது. ஸோ இதெல்லாம் போகும்போது ஒரு புது ஒரு அனுபவம் இதெல்லாம். ஸோ இப்படி போகும்போது 77 வகையாக போகும்போது இல்லம் தேடி கல்வி சென்டர் போய் பார்க்கறது, எண்ணும் எழுத்தும் திட்டம் அங்கே எப்படி செயல்படுத்திட்டு இருக்காங்க ஒரு இடத்துல போய் பார்க்கறது, ஹை ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கிறாங்க பசங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, உட்காந்து டீச்சர் பாடம் எடுக்க சொல்லி நானும் ஸ்டூடெண்ட் உட்காந்து பார்ப்பேன். அந்த டீச்சர் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அந்த பிள்ளைக்கு, அவங்க ஒரு ஏலினேட்டா தெரியுறாங்க இல்லைன்னா உள்ளபடியே அந்த பிள்ளைங்களா இருக்கிறாருங்களா. ஒரு லைப்ரரிக்கு போது லைப்ரரியன் எப்படி நடந்துக்கிறாரு, லைப்ரரி அங்கே வர காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக வரக்கூடிய அவங்கள்ட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாரு பார்க்கும்போது இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஊர் மக்களாக இருக்கிறாங்க. யார் இப்போ லைப்ரரிஸ்ல இருக்கிறாங்கன்னா அங்கே யாரும் சொல்றாங்கன்னா எனக்கு நேற்று வரல போல இருக்கே, நேற்று உங்களுக்காக இந்த புக்கை நான் எடுத்து வச்சேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படி தான் மிங்கிள் ஆகணும். நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து வெளியில் போய் பயணம் செஞ்சாதான் உங்களால் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும்ன்ற. நீங்கள் எங்கே போறீங்கன்றது யாருக்குமே தெரியும். யாருக்கு இதுவரை அது லோக்கலில் இருக்க எம்எல்ஏஸ் கூட நான் சொல்ல மாட்டேன். நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். நான் உங்கள் தொகுதிக்கு வந்து ஏன் நம்மளுடைய ஆனரபிள் எதிர்கட்சி தலைவர்கிட்ட கூட நான் தொலைபேசி சொன்னேன். அப்படியே தம்பி வந்துட்டு போனீங்களா தம்பி, நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் தம்பி அப்படி சொல்ல. இந்த மாதிரி எல்லா எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய எதிர்கட்சி சார்ந்த சட்டமன்ற எல்லாத்துக்குமே நான் தொலைபேசி சொன்னேன். அதில் பெரிய பெரிய சர்ப்ரைசிங் எனக்கு என்னன்னா, எல்லாத்தையும் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேசுவேன். முதலமைச்சரோட 234 தொகுதி நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே எதாச்சியா ஃபோன் அடிக்கிறாங்க, அவங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு எங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன்னா ஜென்ரலா கேட்கறாங்க. சரி, இன்னைக்கு தான் சொன்னேன் 234 தொகுதி முடிக்க போற உங்க தொகுதிக்கு தான் நான் போயிட்டு இருக்கோம், அப்படியே அசியாச்சு நீ பாருன்னு வச்சுட்டாங்க. அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டெப்டி சிஎமோட தொகுதியில் நான் ஆரம்பிச்சேன், சேப்பாக்க திருவள்ளிக்கணியில் உங்களோட தொகுதியில் நான் முடிச்சிருக்கேன்.
எல்லா ஸ்கூலும் போனியா அதான் ஃபர்ஸ்ட் கேட்டது. இல்லை எல்லா ஸ்கூலும் போக முடியாது, 38,000 ஸ்கூல் இருக்கு, என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஒரு தொகுதியில் என்னோட எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பார்க்க முடியுது, ஒரு தொகுதியில் போய் ஹை ஸ்கூலில் பார்க்க முடியுது, ஒரு தொகுதியில் மிடில் ஸ்கூலில் பார்க்க முடியுது, ஒரு தொகுதியில் டிஓ ஆஃபீஸை பார்க்க முடியுது. அப்படின்னா அங்கே நான் என்ன பேசுகிறேனோ, அங்கே என்னென்ன கருத்து வாங்கணும், அது அந்த தொகுதியை சார்ந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதாக நான் பார்ப்பேன் நான். ஏன்னா அங்கே இருக்கின்ற செகண்டரி டீச்சர் மற்ற பக்கத்தில் இருக்க ஸ்கூல் டீச்சரோட பேசியிருந்திருக்கலாம், அவங்களோட கருத்துக்கள் இருந்திருக்கலாம், என்னை பார்த்து பேசும்போது இந்த கருத்துக்கள்லாம் சேர்ந்து தான் அவங்களோட அந்த கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னெல்லாம் புரிதல் இருக்குது அப்படிங்கும்போது, சரி இப்போ ரிப்போர்ட் கொடுத்து எங்கள் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக கொடுப்பியா அப்படின்னாங்க. அப்போ இப்போ அந்த டீட்டெயில் ரிப்போர்ட் இப்போ 200 தொகுதிக்கு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் நான் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு பக்கா ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் அடுத்தது நாங்கள் கட்ட கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன சார்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி தான் நம்மளுடைய கட்டிடங்கள் இன்னும் நமக்கு தேவைப்பட்டு தான் இருக்குது. பிகாஸ் பெண் பிள்ளைங்களை படிக்கிற ஸ்கூலில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்களை சேர்க்க வரும்போது அவங்க பார்க்குறது அங்கே இருக்கிற டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது. அந்த குழந்தைங்க வந்து 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தாண்டி இருக்கிற பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க பண்ணுறோம் முதற்கொண்டு ரொம்ப 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 தேவை. அப்போ நினைக்கும் போது தான் இப்போ எனக்கே பொம்பளை பிள்ளை இருந்து நான் சேர்த்தேன்னா நான் ஏன் இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் ஒரு கேள்வி எனக்கு வேணும். சரி என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கும், அதுக்கான ஒரு வகுப்பறை இருக்குது, அதுக்கான ஒரு கழிவறை இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு மனசில் பேசணுன்னா அது சொல்கிறதுக்கு மாணவர் மனசு பெட்டி இருக்குது, டீச்சர்ஸ்கிட்ட பேச அந்த டீச்சர்ஸ் இணக்கமாக இருக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாகவும் சரி எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து முதலமைச்சர் இலக்கு ஒரு 18,000 வகுப்பறையாவது 2027க்குள்ளார கழிவறை வகுப்பறை காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கட்டணும் ஆசை இருக்குது. பார்த்தீங்களா, இதை நம்ம கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அது எனக்கு வந்து தமிழில் ரொம்ப பிடிச்சமான சொல் கடவுள். நான் ஏன் அது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, கடந்தும் இருப்பவன் உள்ளேயும் இருப்பவன், வெளியிலே இருப்பான் உள்ளே. இப்போ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற விஷயம்லாம் வந்து வெளிச்சார்ந்தது. உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த கல்வி அமைப்பு, அதில் ஆசிரியர்களிடத்தில் ஒரு காலகட்டத்தில் இருந்த டெடிகேஷன், ஒரு காலகட்டத்தில் இருந்த நாலேஜ், ஒரு காலகட்டத்தில் இருந்த லேர்னிங் கெப்பாசிட்டி இன்னைக்கு வந்து அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒரு அமைச்சராக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா, இல்லை அதற்கு நியாயம்? நான் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நாங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்கள் 2 விஷயங்கள், ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட், இன்னொன்று டீச்சர்ஸ்க்கான இந்த ட்ரைனிங் அந்த சப்போர்ட் கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஏன்னா இது 2 தான். ஒரு ஸ்கூல்னாலே இவங்க தான், ஸ்கூல்னா டீச்சர்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்டூடெண்ட், இவ்வளோ 2 இது சம்மந்தப்பட்டதான் ஒரு பள்ளிக்கூடம். 2த்தையும் மேம்படுத்த வேண்டும். மேம்படுத்துறதுக்கான அந்த ட்ரைனிங் தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு தலைமை ஆசிரியர்களை வந்து நாங்கள் வந்து வருஷத்துக்கு 6,000 பேர் அப்படிங்கிற விதத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு தனியான ட்ரைனிங் பார்த்திங்கன்னா வெறும்னா இங்கே இருக்கின்ற அமைப்பு மட்டும் இல்லாமல் வெளி அமைப்புலேருந்தும் கொண்டு வந்து அவங்க மூலமாகவும் ஒரு தலைமை பண்புனா என்ன, ஒரு ஹெச்எம்னா எப்படி நடந்துக்கணும். ஏன்னா அவங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஒருத்தர் ஒரு நல்ல ஹெச்எம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது சார்ந்திருக்கின்ற அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் அழகாக அமைஞ்சிடும் அப்படிங்கிற முழுமையாக நம்பக்கூடியவங்க. அந்த விதத்தில் அவங்க இன்றைக்கும் டெக்னாலஜி வைஸும் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் பிள்ளைங்கள்ட்ட, எப்போதும் சொல்லித்தர மாதிரியே நம்ம வந்து இப்போ பாடம் சொல்லித்தர போகிறோமா, இல்லை இப்படி மாற்றி இன்னைக்கு தகுந்தாப்புல அது ஒரு புரிதலோட விளையாட்டுத்தனமாக நம்ம சொல்லித்தர போகிறோமாங்கிற முதற்கொண்டு இன்னைக்கு நாங்கள் வந்து அவங்களை நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நாங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்ரி டேர்ம்ஸ் ஒரு 3 months ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இன்னொன்று போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் அந்த ட்ரைனிங் போகுது, அதுக்கு தகுந்த ஸ்டூடெண்ட்ஸை பக்குவப்படுத்திக்க இந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் அதனால் அவர்கள் சரியான வகையில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் ஒரு நீங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய கருத்து போல இன்றைக்கு குவாலிட்டி ஆஃப் டீச்சர் அதுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இன்னமும் சொல்கிறேன், நான் தமிழ்நாடுல இருக்கிற டீச்சர்ஸை பார்த்துருக்கேன், அதர் ஸ்டேட்ஸ்க்கு நான் போயிருக்கேன். நான் இப்போ நம்மளுடைய காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துறணும்னு ஆசைப்படுற ஸ்டேட்ஸில் எனக்கு கூப்பிடும்போது அவங்களாம் போய் பார்த்துருக்கேன். ஃபாரின் கண்ட்ரிஸ் வரைக்கும் நான் போயிருக்கேன். நான் அவங்க எப்படி மேலோட்டமாக பாடம் நடத்துகிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய தமிழ்நாடு டீச்சர்ஸ் வந்து நீங்கள் யாருமே கம்பேரே பண்ண முடியாது, இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ அறிவாக பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம பாடம் சொல்லித்தர வேணும். அந்த உங்களுக்கு தான் தெரியுங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு தெரியும். நாம் வந்து உரிமையோடு திட்டுவோம் நம்ம அவங்களாம். நீங்கள் இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல் நீங்கள் அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா டக்குன்னு பெரிய ஒரு செல்வந்தரோட பிள்ளை ஒரு என் பிள்ளைன்னு எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த இதெல்லாம் இங்கே அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுக்குறோம். நம்ம தான் பிள்ளை தான் பேர பிள்ளை தப்பு பண்ணால் எப்படி தண்டிக்கிறது, அந்த பிள்ளைக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத முதல்ல அந்த உறவு முறைக்கு அவங்க வந்துடுறாங்க. அவங்க அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க டீச்சராகவே அங்கே வந்து செயல்படுறாங்கன்னு நான் பார்க்குறேன். நம்ம டெக்னாலஜி பற்றி பேசும்போது ஒரு அமைச்சர் இடத்துல ஒரு டீச்சராக டீச்சிங் டிசிப்ளினை வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய நான்
10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து நமக்கு 5 பாடங்கள் இருக்கு. இந்த 5 பாடங்கள் தான் வந்து ரொம்ப காலமாக நம்ம வந்து ஸ்ட்ரக்சராக வச்சுருக்கிறோம். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப உயர்ந்திருக்கும் பொழுது, சோஷியல் மீடியாவினுடைய தாக்கம் நிறைய இருக்கும் பொழுது, இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் இதை ஏன் 10வது வகுப்பு பாடமாக வைக்கக்கூடாது? 10வது மட்டும் இல்லை, எங்களுடைய இப்போ எண்ணம் அடுத்தது நாங்கள் அதுக்கான வேலையில் நாங்கள் இறங்கிட்டோம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதை கொண்டு போனது முத்தமிழ் கலைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமாக தான் பார்க்குறேன். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே நம்ம ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான அந்த பாலிசி அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்து தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், 4வது தமிழ் கரெக்ட். அந்த அறிவியல் தமிழ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய தமிழ் கலைஞர் தான் ஐடிக்கான ஒரு பாலிசியை கொண்டு வந்தார். சரி, ஐடிக்கு பாலிசி வரும்பொழுது நம்ம வந்து ஸ்கூலில் எப்படி பண்ணோம், 6ஆம் வகுப்புலேருந்து இது இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது சார்ந்து பண்ணோம். அப்புறம் நடுப்புற சில காரணங்கள் அதை விட்டு போயிடுதுன்னு சொன்னாலும் இப்போ மீண்டும் அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது 6, நீங்கள் 10th சொல்கிறீங்க, நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை கொண்டு வந்துடணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் டீல்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம், டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் அப்படிங்கிறது மூலமாக மைக்ரோசாஃப்ட் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஒரு ஒரு 200 டீச்சர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். அந்த 200 டீச்சர்ஸ் சார்ந்து ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும் இதை பைலட் ப்ராஜெக்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அது வேலை நடந்துட்டு இருக்கு. அதில் ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்தோன்னே 11th 12th போய் நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர்னா என்ன தெரியுமா, அதில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறத காட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ அது சார்ந்து இப்போ தனியாக வேலை போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இதில் அடுத்த கட்டமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்முடைய பிள்ளைங்களை வந்து இப்போலேருந்து பள்ளிக்கூடத்தில் இருந்து கொண்டு போனதுக்காக எஸ்சிஆர்டி மூலமாக இன்றைக்கி தனியாக அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டாங்க. ஸோ டெக்னாலஜி வைஸ் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் வி ஷுட் பி அட் பார் வித் அதர் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிற லெவலில் அட் பார் வித் ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கிற ஸ்கூல்ஸ் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நிறையா முறை ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும் நிறையா கற்றுக்கிட்டு வரோம். நாங்கள் சரி ரோபோட்டிக்ஸ் கொண்டு வந்தால் என்ன, சரி சென்சரி பார்க் கொண்டு வந்தால் என்ன, நமக்கு குழந்தைங்களுக்கான சயின்ஸ் வெறும்னா லைப்ரரி கட்டுறோமே, லைப்ரரி மட்டும் போதுமா, அதுலேயே ஒரு சயின்ஸ் சென்டர் கொண்டு வந்தால் என்ன, அப்படிக்காக தான் இப்போ கோயம்புத்தூர் திருச்சியில் அறிவிக்கிறதா பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் சென்டர் கொண்டு வரணும். அடுத்து அண்ணா நூற்றாண்டு உலகத்தை ஒரு சயின்ஸ் பார்க் நம்ம கொண்டு வரலாம், ஹேக்கத்தன் நம்ம கொண்டு வரலாம். பிள்ளைங்களோட சின்ன சின்ன கண்டுபிடிப்பு கூட எங்களோட பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க நீங்கள், வெளியிலேருந்து ஒரு கடவுளுக்காக அந்த வாக்கிங் ஸ்டிக்கு அந்த காகுலுக்கெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி மிகப்பெரிய ஒரு பாராட்டலாம். ஸோ இதை நாம் வந்து மேம்படுத்தலாம். இங்கே டெக்னாலஜி வைஸாக இப்படி எல்லாம் சார்ந்து அறிவியல் சார்ந்து கொண்டு போகும்போது பேஸ் இன்னைக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கொண்டு போகிறதுக்கு அந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி 10th 6th அதை கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு. நீங்கள் வந்து மாணவர்களை ஓரியன்ட் பண்ணுறதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கான விஷயங்களை நிறைய பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை வந்து ஒரு பந்தலுக்கு கீழே கொண்டு வந்து அவர்களுக்கு சில உத்வேகங்களை கொடுத்துருக்குறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட்டு நவம்பரில் தான் நான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் என்ன லாஸ்ட் நவம்பரில் ஆரம்பித்தோன்னா, ஒரு அமைச்சர் அப்படிங்கிறது பொது தேர்வுக்கான தேதி அறிவிச்சு அது மட்டும் தான் அமைச்சரோட வேலையா, ஒரு ப்ரெஸ்ஸாக உட்காந்துருப்பாங்க, இப்போது தேதியை நான் அறிவிக்கணும், ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் மாதிரி பேசுறது தான் வேலையா. ஸோ அப்போ 2023 என்ன பண்ணால், சரி தேதி அறிவிச்சாச்சு, இப்போ என்னுடைய ஹெச்எம்ஸ்க்கு நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். சிஓஸ் நீங்கள் பண்ணுறீங்க, டைரக்டர்ஸ் பண்ணுறீங்க, மானிட்டரிங் ஆஃபீஸர் எல்லாம் பண்ணுறீங்க, பட் பீயிங் அமைச்சராக நான் அதை பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கிட்ட 8500 டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஜோன் வைஸாக பிரித்தோம். வீடியோ கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே இணைச்சோம். ஒரு ஜோன் அப்படின்னா ஒரு 6 மாவட்டம் 7 மாவட்டம் வருது அப்படின்னா இந்த 7 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி அந்த ஹெச்எம்ஸ் கிட்ட நான் வந்து ஒரு ஸ்பீச், நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெளி மாநிலத்துக்கு டூர் போயிருந்தாலும் சரி அங்கேயே கனெக்ட் ஆகும். நான் கனெக்ட் ஆகி எங்கள் டைரக்டர்ஸ் மூலமாக நான் சில கருத்துக்களை சொல்லுவேன். கிட்டத்தட்ட 32 பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த 234 தொகுதியும் போகும்போது நான் என்ன பார்த்துருக்கேன் எல்லாம், அந்த 32 பாயிண்ட்ஸுக்கு 33 பாயிண்ட்ஸ் வந்து நான் வாசித்து காட்டுவேன். நான் காமிச்சு இதில் யாரெல்லாம் புவர் பெர்ஃபார்மிங்காக இருந்திருக்கிறீங்க, அவங்க யாரும் நேமும் நான் சொல்லாமல் இந்த மாவட்டம்னு சொல்லுவேன். இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்க நீங்கள் அடுத்த முறை வரும்பொழுது நீங்கள் வந்து உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னென்னலாம் இந்த என் ட்ராவலில் நான் கற்றுக்கிட்டேன்னா, உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட பேரே கணித மரம் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. நான் இப்போ நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி திரும்பி பார்த்தா அந்த மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் இது கட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பேப்பராக தொங்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டால் போய் பார்த்தா மேக்ஸோட ஃபார்முலாஸ். அந்த பிள்ளைங்க கிரவுண்டில் விளையாடும் பொழுது அந்த பிள்ளைங்க அதை போய் பார்த்து அது விளையாட்டுத்தனத்தையும் அப்புறம் யாருங்க இது பண்ணால் ஒரு டீச்சர்ஸ் நான் ரொம்ப சந்தோஷமா இல்லை சார் இந்த மரத்துக்கு போய் நாங்கள் கணித மரம்னு வச்சுருக்கோம் சார், பிள்ளைங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவேன். நான்
இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு டீச்சர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக பண்ணுங்க. வெறும்னா கிளாஸில் உட்கார வச்சு பாடம் சொல்றது மட்டும் இல்லாமல் கிரவுண்டில் விளையாடும்போது சும்மா அந்த பக்கம் போகும்போது இந்த ஃபார்முலா பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த பிள்ளைங்க அதை கற்றுக்கும். இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். இதுதான் நான் பார்க்குறேன். இப்போ சமீப காலமாக சமூகத்தினுடைய ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா, ஒரு அச்சப்படுறாங்க அவங்க. இன்றைய பள்ளிக்கூட மாணவர்கள் வரைக்கும் சில வன்முறை ஹேபிட்ஸ், சில போதை பழக்கங்கள், ஒரு சரியாக வகுப்பிற்கான ஒரு மனநிலையை வந்து ஓரியன்ட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள், முக்கியமாக தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சிஸ்டம், அது வந்து ரொம்ப கண்டிப்போ சிஸ்டமோ அல்லது தூக்கி வெளில போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா அவர்கள் வித்தியாசமாக அதை சந்திச்சுட்டு இருக்காங்க. அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இதற்காக ஏதேனும் பயிற்சி திட்டம்? ஏன்னா கொரோனாவுக்கு பிறகு அவங்களுடைய பிஹேவியரில் வந்து கொஞ்சம் வன்மம் கூடியிருப்பதாக பொதுவாக ஒரு பெற்றோர்களே அந்த கருத்தை சொல்கிறாங்க. ஒரு அமைச்சராக நீங்கள் ஏதாவது அதற்கு திட்டம் ஏதாவது செய்திருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் மட்டும் கிடையாதுமா. ஆஃப்டர் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பெரியவங்களுமே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உளவியல் ரீதியாக மாற்றம், அந்த 2 வருஷம் அவங்கள படுத்தின பாடு, அவங்களுடைய வீட்டில் நடந்த இழப்புகள், அவங்களுடைய பொருளாதார இழப்புகள் எல்லாம் சேர்ந்து எல்லாமே ஏதோ ஒரு இதில் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் லெவலையும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதோட வெளிப்பாடு அவங்களுடைய பிஹேவியரில் அது தெரியுது. ஸோ இதில் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் 1 or 2 years பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். சில செய்திகள் நாங்கள் ரொம்ப பெருமையாக இன்றைக்கி ஒரு இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இல்லைன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு பையன் இப்படி அடிச்சிட்டாங்க, இப்படி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு போதை பழக்கத்தில் வந்து இப்படி ஒரு வீடியோ வருது. ஸோ இதெல்லாம் பார்க்க அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்படி இது சார்ந்து மக்கள் பேசுகிற மாதிரி போயிடுச்சு. அப்போ நான் கொண்டு வந்த டெவலப்மெண்ட் அப்போ மக்கள் கண்ணுக்கு தெரியாதோ, இப்போ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் தம்பி, முதல்ல இதை சரி பண்ண அப்படி வந்துடுவாங்களோ. சரி, அப்போ எனக்கு இதுவும் கெட்டு போயிடக்கூடாது, இந்த பிள்ளைங்களும் கெட்டு போயிடக்கூடாது. ஸோ இது ஒரு பக்கம் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு உடனே இம்மிடியட்டாக அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ வெறுமனே வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அறிவுரை சொன்னால் மட்டும் போதுமா? அந்த பிள்ளைங்க நம்ம என்கேஜாக உள்ளே கொண்டு வரப்போம் இந்த விஷயத்தில். நீ தாண்டா அது பொறுப்பு. ஸோ ஓனர்ஷிப் அந்த பிள்ளைங்க எடுக்கணும். ஸோ அந்த ஓனர்ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 years என்ன பண்ணோம், ஒரு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராமாக ஒரு அகாடமிக் இயர் ஆரம்பிக்குதுன்னா, யாராச்சும் ஒரு ஆளுமைகள் மூலமாக, உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார், இல்லைன்னா ஒரு டீச்சர்ஸ் லெவலில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அசம்பிளி செஷனில் எப்படி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம். சைல்டு அப்யூஸ்னா என்ன, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, எந்த பொருளுக்கு நீங்கள் வந்து இதை ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படக்கூடாது, நீ என்ன படிக்கணும், இதெல்லாம் ஒரு மேல் மாவட்டம். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது என்று சொன்னாலும் இருந்தாலும் எங்களுக்கு அது மனசு கேட்கல. ஏதாச்சும் ஒரு விதத்தில் சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் என்ன கற்றுக்குறோம்? ப்ரைவேட் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸுக்கு நாங்கள் போகும்போது நான் நிறைய நேரத்தில் சொல்கிறது, எங்களுடைய அரசு பள்ளிக்கு வாங்க, எங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கோங்க, உங்ககிட்ட நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு நான் பேசுவேன் எப்போதுமே. அப்போ சரி, இந்த ப்ரைவேட் ஸ்கூல் சார்ந்து ஆனுவல் டே நடக்குது, ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது, நான் கலந்துக்கிறேன், பயங்கர கிராண்டாக பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா ஹவுசஸ் வருது, இது ப்ளூ ஹவுஸ், ரெட் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ், அவங்க தனியாக அவங்க அந்த பிள்ளைங்க அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்குது. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து ஹெட்டாக இருக்காங்க, அதுக்கு ஒரு டீச்சர் வந்து இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படியாச்சும் என் ஹவுஸ் ஜெயிச்சாகணும், நான் என் ஹவுஸ் நல்ல பேர் எடுக்கணும், என் ஹவுஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இவங்களுக்குள்ளார இதை பிரிச்சுட்டாங்க. சரி, இதை ஏன் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கூலில் செய்யக்கூடாது? மகிழ் முற்றம் அப்படின்னு நாங்கள் ஒன்று உருவாக்கணும். இந்த மகிழ் முற்றத்தில் எப்படி அதை க்ரீன் ஹவுஸ், ரெட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதேமாதிரி நாங்கள் நெய்தல், மருதம், முல்லை, பாலை இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். நாங்கள் இதில் ஒவ்வொருத்தரும் இந்த ஹவுஸ் கான்செப்டை கொண்டு வந்தோம். ஹவுஸ் கான்செப்ட் வரும்போது ஒரு ஸ்கூலில் ஹவுஸாக பிரிக்கும் பொழுது, அப்பா நீ வந்து குறிஞ்சியோட ஹெட், நீனு உன்னோட ஸ்கூல்ஸ் வந்து உன்னோட குரூப்புக்கு நீ தான் ஓனர்ஷிப், உனக்கு ஒரு இன்சார்ஜாக ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ டிசிப்ளின் சார்ந்து, மன்ற செயல்பாடுகள் சார்ந்து, விளையாட்டில் உங்களோட ஈடுபாடு சார்ந்து, உங்களோட தனித்திறமை சார்ந்து நீ தான் உங்கள் ஹவுஸ் தான் ஜெயிக்கணும். அந்த ஓனர்ஷிப் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க வேறு எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி நாங்கள் வெரி ஃபஸ்ட்டே நாங்கள் செஞ்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூல் தான் கொண்டாடுமா, நம்ம பிள்ளைங்க கொண்டாடக்கூடாதா? ஆனுவல் டேங்கிறது கொண்டாடுறதுக்கு தனியாக நிதி ஒதுக்குன்னு நான் கேட்கும்போது 15 கோடி ரூபா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கீடு செஞ்சு, அந்த 15 கோடி ரூபாய் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்கூல் அந்த அமௌண்ட் நாங்கள் பிரித்து கொடுத்து நீங்கள் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டீச்சருக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து
ஒரு சண்டை வருது, ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு பிரச்சனை ஆகுது, இல்லை 2 மாணவர்களை அடித்துக் கொள்கிறார்கள். அதுக்கான காரணங்கள் என்ன வேணா இருக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் நம்முடைய ஆனரபிள் ஸ்பீக்கர் சொல்ற மாதிரி பத்திரிகை துறை, ஊடகத்துறை என்ன பண்ணா, இதுக்காக காரணம், அதுக்காக காரணம்னு சொல்லி தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. என் பேர பிள்ளைய என் கண்ணு முன்னாடி அடிச்சுக்கிறான், நான் சமாதானப்படுத்த போனா ஒரு மணி நேரத்தை அவன் ஒருத்தன் தோலை கையை போட்டு பேசிட்டு போறான். இப்படிதான் பிள்ளைங்களோட இயல்பு. அந்த பிள்ளைங்க போக்குகளை விட்டு தான் நீங்க அதை திருத்த வேணும். இந்த பெருசா பூதகமாக்கிடா பண்ணாதீங்க அப்படின்னு அது ஆக்சுவலா அவர் சொல்றது கரெக்ட் தான். அது ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் நடத்தும் போது எந்த பசங்க அடிச்சுன்னா நாளைக்கு அந்த 2 பசங்க சேர்ந்து கூட ஒரு ட்ராமா நடிக்கலாம், அந்த 2 பசங்க சேர்ந்து கூட ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கலாம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் இப்படி எல்லா விதத்தையும் அந்த பிள்ளைங்களை நாங்கள் என்கேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கின்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அந்த பிள்ளைங்களை வந்து நம் பால் கொண்டு வந்துட முடியும் எங்களோட நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்முடைய ஆனரபிள் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானை வீட்டில் போய் நான் பார்க்குறேன். நான் ரொம்ப நல்லா க்ரீட் பண்ணார், நல்லா உட்காரிச்சு நல்லா பேசினாரு. ஏன் எப்போ பார்த்தா அந்த மொழி கொள்கையே பேசுவேன். நானும் வந்து ஐ எம் ஃப்ரம் நான் இந்தி ஸ்டேட் தான், நான் ஒரியாலேருந்து தான் நானும் வரேன். நான் எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, எப்படியாச்சும் நம்ம லைஃப்பில் முத்தமிழ் கலைஞர்களுக்கு நான் அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் எப்படி அவர் வந்து என்ன சிந்திச்சிருப்பாரு, என்ன மாதிரியான அறிவுரை அவர் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத எனக்கு படிச்சிருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.